நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்கள், பணம் ஒவ்வொருத்தரோட கைக்கு மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா இவருடைய குணம் மட்டும் மாறாது. எடுத்த முடிவுகளில் இருந்து எப்பொழுதுமே பின்வாங்காதவர்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள். கிடைக்க போவது தோல்வியோ வெற்றியோ, ஆனால் முடிவை மாற்றக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த முடிவு நேரம் மாறக்கூடிய தருணம். வாக்கு முதல் வருமானம் வரை உங்களை மாற்றப் போகும் நேரம். அந்த நேரத்தையே தானமாக கேட்கும் நேரமாக இந்த 2024 வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது. இன்றைய பதிவில் 2024 வருடத்துடைய புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ராகியது பயிற்சி பலன்கள் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் மாதிரி அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? முதல்ல உங்களுடைய கும்பராசிக்கு அஷ்டமத்தில் கேது பல பிரச்சனைய, பல வருட பிரச்சனைய முறியடிக்க, முடித்து கொடுக்க கேது சரியான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் 8ஆம் வீட்டில். 8ஆம் வீடு, இந்த 8ஆம் வீட்டுல கெட்டவன் போய் அமர்ந்தால் நல்லது. ஏன்னா கேது கெடுக்கின்ற ஒரு கிரகம், ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கிரகம், வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது 8ல போய் அமர்ந்திருக்குது. ஸோ திடீர் வழக்கு, வம்பு வழக்கு பிரச்சனை, பல வருட பிரச்சனை தீர்ந்து போக்கிவிடும் இந்த கேதுவுடைய அமைப்பின் மூலமாக. ஸோ வழக்குகள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் பிரச்சனைகளை வேறெடுக்கும் விதமாக இந்த கேது உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. 2024 முதல்ல உங்களுக்கு பிரச்சனை தீருகிறது. பல வருஷ பிரச்சனை, எதிர்பாராத திடீர் வழக்கு, திடீர் வம்பு பிரச்சனை, எதிர்பாராத விபத்து போன்றவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை, இவை அனைத்துமே தீரும். மேலும் இந்த 8ஆம் வீடு கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ கணவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம், அக்கறை தேவை. மேலும் 8ஆம் வீடு மறைமுகமான பணவரவை காட்டும் ஒரு வீடு. ஸோ அதன் வழியில மறைமுகமான பணவரவு, மறைமுகமான ஒரு வேலை தொழில் பார்க்குறீங்கன்னா அது மூலம் பணவரவு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான பணவரவு கிடைக்கும். கேது மருத்துவத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகம். இந்த 8ஆம் வீடு என்பது சர்வீஸ், தொண்டு, சேவை இதையெல்லாம் குறிக்கும். அதனுடைய அடிப்பில் மருத்துவ சேவை, காவல்துறை சேவை மற்றும் வேறு ஏதேனும் தொண்டு நிறுவனங்கள், ஆன்மீக சேவை போன்றவற்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அதனுடைய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இந்த 2024. ஸோ அந்த துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஓங்கி நிற்கும். சரிங்களா? ஐடி டிபார்ட்மெண்ட், வெளிநாடு வேலை, இதற்கு முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அது நிச்சயமா கிடைக்கும் 2024. இதுக்கப்புறம் ராகு பகவான் 2ல் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். தனஸ்தானத்தில் ராகு, ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம். ஸோ இதுல என்னன்னா, நல்ல தொழில், கெட்ட தொழில், நல்ல வேலை, கெட்ட வேலை, எந்த பாரபட்சம் பார்க்காம எல்லா விதத்தின் வழியாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கின்ற அமைப்பில் ராகுணம் வந்திருக்கிறார். ஸோ பணத்தை சம்பாதிப்பதற்குண்டான வியாபாரம், வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு கண்டிப்பா 2024 உங்களுக்கு அமையும். ஸோ வேலை, பணத்திற்காக பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ பண தேவைக்காக, ஸோ பயணத்தின் ரீதியாக பணவரவு நிச்சயமான முறையில் உண்டு. அதுல எந்த மாற்றம் இல்லை. மேலும் இந்த ஒரு தருணத்துல குடும்பம் விருத்தி அடையும். ஒன்று குடும்பத்துல திருமணம் போன்ற நிகழ்ச்சி அடைஞ்சு புதிய உறவுகள் வந்து சேரும், அல்லது குழந்தை பாக்கியம், வாரிசு தலைத்து குடும்பம் விரிவடையும். அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து 3ல் முயற்சி ஸ்தானத்தில் குருவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ முயற்சியில் சுபகிரகம் குரு அமர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல வழியில் நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள். கெட்ட வழியில போன நீங்க இனிமேல் நல்ல ஒரு வழியில பயணிப்பீங்க. உங்களோடு இருந்த கெட்ட நபர்கள் விலகி விடுவார்கள். நல்ல வழியில் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் தொன்று கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் படிப்படியாக வெற்றியை கொடுக்கும் வருடமாக இந்த 2024 வருடம் இருக்குது. ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே மாசம் அந்த குருவான் பேர்ச்சி அடைந்து 4ஆம் வீட்டுக்கு ரிஷபராசிக்கு சென்று விடுகிறார். சுகத்தில் குருவாய் அமர போகிறார். ஸோ சுகத்துல குருவான் போய் அமரும் பொழுது கண்டிப்பா வீடுகள்ல நல்ல ஒரு மங்களகரமான ஒரு காரியங்கள் நடைபெறும். அதுல சொந்த வீடு கட்டுறது, வாங்குறது, இல்லை வண்டி வாகனம் வாங்குற போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். மேலும் உங்களோட பணியாற்றக்கூடிய பணியாட்கள் நல்ல விதமாக பணியாற்றி அதன் மூலமாக உங்களுக்கு தொழில ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஒத்துழைப்பு, அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில்
கும்பராசிக்கு 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அதனால அரசு வழிகளில் எடுத்த உடனே இந்த வருடத்துல லாபம் உண்டு. சகோதர சகோதரிகள் விஷயத்துல சில நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். நில விற்பனை அல்லது இடம் விற்கணும் அல்லது வீடு வாகனம் விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு விற்பதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு ரேட்டுக்கு உங்களுக்கு போகுங்க. அதேபோல சூரியனும் செவ்வாயும் இணைந்து 11ல் அமர்ந்திருக்க காரணத்தினால நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், சொந்தமாக ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஜவுளித்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் வருடம் இருக்கும். சரிங்களா? மேலும் நாள்ல குருவான் இருக்கிறாரு. அந்த குருவுடைய 9ஆம் பார்வை சூரியனுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கல்வி நிலைப்பாடுகளில் கண்டிப்பா படிப்பில் கெட்டி, படிப்பில் ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு. படிப்பதற்கு தேவையான பணத்தட்டுப்பாடு நீங்கும், பண உதவிகள் கிடைக்கும், அரசு வழிகளில் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேலும் சுக்கிரனும் புதனும் உங்களுடைய கும்பத்திற்கு 10ஆம் வீடான விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ தொழில் ரீதியான வண்டி வாகனம் வாங்குறதுக்கும், புதிய தொழில் ஒப்பந்தம் அல்லது வேலை நிமித்தமாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, வேலையில ஒரு ஒப்பந்தம் போடுறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். படித்த படிப்புக்கேற்ற சர்டிபிகேட் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாப் வந்து இந்த 2024 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காதல் சமாச்சாரம் வலுப்பதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே போல குழந்தைகளுடைய கடமைகளை செய்து முடிப்பார்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க இந்த வருஷம் தவறாமல் செய்து முடிப்பீர்கள். அதற்குண்டான காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகுவன் அமர்ந்திருக்கிறார். பேச்சு வழக்குகளில் வியாபாரம், விற்பனை மற்றும் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ராகுவன் செய்ய போறாரு. ஸோ பேசி பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் வருடம் இருக்கும். உரிமையாகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பங்காகட்டும், ஸோ பேசிய சில காரியத்தை சாதிக்க போறீங்க. கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாக இது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்மத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். அவர் பெரிய அளவு இந்த வருஷம் பயிற்சி எதுவும் கிடையாதுங்க. அதனால கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கூடுதல் பதவி, ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்க போகுது. ஸோ பொறுப்புகளும் வேலைப்பளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதற்கேற்ற வருமானம், லாபம் நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு நேரம் பத்தல, சம்பாதிப்பதற்கு, ஓடி உழைப்பதற்கு நேரம் பற்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ காலம் உங்களுக்கு கொடுக்கின்ற பொழுதே, அதை ஓட வேண்டிய வயசுல ஓடி உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கு இது. இந்த 2024 புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பற்றி கொண்டு ஜெயிக்க வேணும்னு நினைச்சா நீங்க வேகமாக ஓட வேண்டும். அப்படி ஓடணும்னா அந்த நேரம் பத்தாது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தையே நீங்க தானமா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகும். எனக்கு 24 மணி நேரம் 10 இன்னொரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஓடக்கூடிய தருணத்தில் கூட உங்களுக்கு அந்த ஓடுவதால், உழைப்பதால் பலன் உண்டு. சரிங்களா? அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு நிம்மதி இருக்கு. அதன் ரீதியாக பண வரவு நிச்சயம் உண்டு. ஸோ அதனுடைய அடிப்படையில உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் வாக்கு முதல் வருமானம் வரை உங்களுக்கு இந்த நேரத்தால் கிடைக்கக்கூடிய லாபம் ஏராளம். ஸோ அந்த நேரம் தான் உங்களை மாற்றி அமைக்குது. ஸோ ஓடி உழைக்க வேண்டிய தருணமாக இது இருக்கும். புதிய பதவிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயமான முறையில். காலமும் கிரகங்களும் வாய்ப்புகளை மட்டுமே கொடுக்கும். இது தெளிவா புரிஞ்சுங்க. அதுல முயற்சியும் உழைப்பும் போட்டால் மட்டுமே முழுமையான வெற்றி உங்களுக்கு உண்டு. அது தெளிவா புரிஞ்சுங்க. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. மேலும் இந்த வருடத்தில் வணங்க வேண்டிய விஷயம், இந்த 8ல கேதுபான் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை, இல்ல கணவர் விட்டு வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா விநாயகர் பெருமானை வணங்குங்கள். விநாயகருக்கு சங்கரக சதுர்த்தி அன்று தயிர் அபிஷேகம் செய்து வணங்கிவிட்டு வாருங்கள். அதே போல விநாயகருக்கு கண்டிப்பா அந்த தோப்பு கர்ணம் போடுறது, 9 சுற்று வலம் வருவது போன்ற விஷயங்களை கடைபிடிச்சுக்குங்க. ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை பிரச்சனை, வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கும். சரிங்களா? இதை மட்டும் இந்த வருடம் தவறாம பண்ணுங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அறுதல் நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.